இந்தாங்க. எங்க முந்தானி கூடு? ஏன்? அட கூடு சும்மா. உங்களுக்கு கண்ணாடி தொடக்கிறதுக்கு ஏன் முந்தானி தான் கிடைச்சதா? அதுலதாம்மா ஒரு கிக்கே இருக்கு. உன் முந்தானியில தொடச்சு போட்டாதான் எனக்கு ரோடே கிளியரா தெரியும். ஆகும்னா முந்தானியை புடிச்சுக்கிறீங்க. என்னமோ 1000-2000 பட்டுப்புடவை எடுத்து கொடுத்த மாதிரி. 1000-2000 என்ன? ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது கிடைக்கட்டும். 5000 ரூபாய் ஓட்டு உனக்கு பட்டுப்புடவை எடுத்துறேன். வரட்டுமா? வரேன். முருகா சண்முகா வேலாயுதம் செந்தில்நாதா. சரஸ்வதி, சகலகலாவள்ளி, தினமும் உன்ன நினைச்சுதான் பூஜை பண்ற. என்ன நீ கைவிட்டுறாத. அடாடாடா, என்ன பக்தி! வரும்போதே ஊதுபத்தியோட வந்து தெய்வ பக்தியோட சாமி கும்பிடுற ஒரே ஆள் நீதான்யா. சரசு, பஸ்லயா வந்த? இல்ல, பிளேன்ல வந்த. பிளேன்கார உங்க வீட்லயே வந்து ஏத்துறானா? ஆமா, மத்தியான சாப்பாடுக்கு என்ன கொண்டு வந்த? ஏன்? என்னோட சாப்பாட நீ சாப்பிடுற, உன்னோட சாப்பாட நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு நான் விரதம். அப்ப சும்மா வந்த? இல்ல, கால்ல செருப்போட வந்த. யோ பட்ட பரமசிவம், என்னையா சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொம்பளையா இருந்தா கால்ல செருப்பு போட மாட்டாங்களா? வேலை பாரியா வெங்காயம். அப்ப நான் அடிக்கட்டுமா? எதை? டைப்ப. அதுதானே பார்த்தேன். சரசு, உன்னை பத்தி நான் எவ்வளவு சிறப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ செருப்பா நினைக்கிறே, இது நியாயமா? சரசு, இத பாத்துக்கிட்டியா? இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த போன் வேற. யாரா மடைய இந்த நேரத்துல? இடியட், நான் தான் மேனேஜிங் டைரக்டர் பேசுறேன். சார், உங்களே இல்ல சார். சொல்லுங்க சார். ராமகிருஷ்ணன் வந்தாச்சா? சரசு வந்தாச்சு சார். நான்சென்ஸ். ராமகிருஷ்ணன் வந்தாச்சா? வரல சார். சரி, அப்போ அண்ணாமலை ஏஜென்சி ஃபைல் எடுத்துட்டு நீ எங்க வா. சரிங்க சார். இந்த ஃபைல எங்க வச்ச? அண்ணாமலை ஏஜென்சி ஃபைலு. ஐயோ, எம்டி வேற கூப்பிடாரு. எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? சார், அண்ணாமலை ஏஜென்சி ஃபைல் தானே தேடுறீங்க? ஆமா. இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? என்னையா அது? ஃபைல் சார். ஃபைல் தெரியுது. எல்லாம் சரியா பார்த்து தான் கொண்டு வந்தியா? பார்த்தா சார் கொண்டு வந்தேன். ஃபிகர் கரெக்டா இருக்கும் சார். கரெக்டா இருக்கு. இந்த ஃபிகர். சார், இந்த வயசுல அம்மாவுக்கு த்ரோ பண்றீங்களா? ஐயோ! கெட் அவுட். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். யூ ஆர் ஃபயர்ட். சார், ஏன் கால வர்ற? கால வரல சார், பிடிக்கிறேன் சார். என்ன எப்படியாவது வச்சுங்க சார். ஒன்ன வச்சு நான் என்ன பண்றது? வேலைக்கு வச்சுங்க சார். ஒளிஞ்சு போயா 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 வெளிய போயா. சார், அந்த போட்டோ குடுக்குறீங்களா? கெட் அவுட். ஹலோ. ஹேய். எம்டி பாராட்டி இருப்பாரு. உங்க விட்டு பாராட்டா, எங்க விட்டு பாராட்டா? பரிசு கூட கிடைச்சிருக்குமே. கிடைச்சது மறக்கவே முடியாதுல்ல. உள்ள என்னமோ அரை உளுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது அரையாச்சா? எம்டி கீழே விழுந்துட்டாரு. உடனே நான் தூக்கி விட்டேன். அம்மா. என்ன அம்மா? ஒண்ணும் இல்ல, பல்லு வலி. 2 பல்லு ஆஸ்பத்திரியில புடிக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஏன்பா ஆஸ்பத்திரிக்கு போனோம்? எனக்கு கூட பல்லு வலி இருந்தது. 2 நாள் பல்லு விளக்கல, சரியா போச்சு. அதே ஃபாலோ பண்ணு. சிவரா சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் எப்படி அழுது விடுற? என் நிலைமை அப்படி ஆயிருச்சு. உங்களை உடனே எம்டி கூப்பிட்டாரு சார். ஓகே, நான் பாக்குறேன். ஐயா, இங்கேயும் பைலா சிக்கல் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராமகிருஷ்ணன். என்ன இந்த அண்ணாமலை ஏஜென்சி செக்னு வரல? சார், அத நான் நேர்லயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். அப்படியா? வெரி குட் வெரி குட். இந்த ஆபீஸ்ல நீ ஒருத்தன் தான் சின்சியரா வேலை செய்யற. சார், நீங்களும் கொஞ்சம் சீரியஸா என் ப்ரொமோஷனை கவனிச்சீங்கன்னா. நேரம் வரட்டும் பாப்போம்.
இந்த அக்கௌண்ட் கொடுத்து. ஓகே, தேங்க்யூ சார். ஏய், நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு பட்டனை மணிக்கணக்கா கட்டிட்டு இருக்கேன்? ரொம்ப சுலபமா சொல்லிடுவீங்க, செஞ்சு பார்த்தாதான் தெரியும் கஷ்டம். எது இந்த பட்டன் கட்டுற வேலை? பெரிய சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுற மாதிரி பேசுறான். நானா இருந்தா நான் 10 பட்டன் கட்டி இருப்பேன். ஐயோ, 10 பட்டன் எல்லாம் கட்ட வேண்டாங்க, ஊசியில நூலை மாத்திரம் கூத்துருங்க. என்ன ஊசியில நூலை கோக்கறதா? பெரிய கம்ப சூத்திரம். நீ 1 2 5 சொல்லு, அதுக்குள்ள நான் கோத்து காட்டுறேன். 5 வரைக்கும் வேணாங்க, 10 வரைக்கும் என்ற அதுக்குள்ள இந்த ஊசியில நூலை கூத்துருங்க போதும். அப்படியா? ஆமா. சரி, நான் கோத்துட்டேன்னு வச்சுக்க, என்ன தருவ? என்ன கேட்டாலும் தருவேன். ஏய், நல்லா பாரு, என்ன கேட்டாலும். பேச்சு மாற மாட்டியே? மாட்டேன். மாற மாட்டியே? சரி, அப்படி நான் கோத்துட்டேன்னா நீ கண்டினியூஸா 100 முத்தம் கொடுக்கணும். சரிங்க. ஊசி கொண்டா. ஊசி என் கையில, நீங்க நூலை கொத்தா போதும். ஊசி உங்க கையில, நூல் எங்க இல்லையா? ஓஹோ, அது மட்டும் என்னால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? சரி, வச்சுக்க. 1 2 3 4. ஏய், என்ன இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கு? பந்து என்ன சும்மாவா? ஏய், ஆட்டாத. 1 2 3 4. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி, ஆட்டல. 1 2 3 4 5 6. யார் அது? இத வந்துட்டேன். நல்ல நேரம் பார்த்து வந்து தொலைஞ்சிருவானுங்களே. என்னங்க நாம கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, யாரையும் காணோம். புருஷன் பஞ்சாதிக்குள்ள ஒருவேளை சடுகுடு நடந்துகிட்டு இருக்கும், வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். சும்மா இருங்க. இப்ப தட்டி என்ன பிரயோஜனம்? பாதி விஷயம் மறந்தே போச்சு. அடடே, பக்கத்து வீட்டுக்காரரு எங்கேயா 2 நாள் ஆளைய காணோம்? திடீர்னு திருத்தணிக்கு போயிட்டு வரோம். என்ன வேண்டுதலா? ஆமாமா, எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே இவளுக்கு மொட்டை போடுறதா நாங்க வேண்டிக்கிட்டோம். ஆனா இவ ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இவ உண்டாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். நாளுக்கு நாள் இவ உண்டானாலே தவிர எங்க உண்டானா? அதனால இப்போ இவ இழைக்கணுங்கிறதுக்காக திருத்தணி போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வர்றோம். வீட்டுக்கு வாங்க. இங்கேவா இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு ரூம் தான் இருக்குது. சும்மா இருங்க. லதா, இந்தம்மா திருத்தணி கோயில் பிரசாதம். அப்ப நாங்க புறப்படுறோம். உங்களுக்கும் தொட்டது விட்டதுன்னு 1000 வேலை இருக்கும். இன்னொரு விஷயம், பஞ்சாமிர்தம் தீர்ந்த உடனே காலி டப்பாவை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. பழைய ஆணி இனி போட்டு வச்சுக்கலாம். அல்பம் அல்பம். இப்ப இவ சொன்னது உங்க காதுல விழலையே? நல்லாவே விழுந்தது. போயா, எங்க அந்த படத்துக்கு கொண்டாலதான் பாப்போம். பாருலதா, இந்த முருகன் படம் எப்படி வள்ளி தெய்வியனோட அம்சமா இல்ல? இத நம்ம வீட்டுல எங்க மாட்டலாம்? எங்கேயும் மாட்ட வேண்டாம். இந்த போட்டோ நம்ம வீட்லயே இருக்க கூடாது. லதா, இது சாமி படம். சாமியா இருந்தா என்னங்க, எனக்கு இந்த 2 பொண்டாட்டி சமாச்சாரமே பிடிக்காது. கடவுளா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்திதான். அதான் முறை, தெரிஞ்சுக்கங்க. ஏய் ரமேஷ், ஏண்டா இன்னைக்கு ஆபீஸ் போல? ஆபீஸுக்கு 58 வயசு வரைக்கும் போலாம். ஆனா வாலிபம் 28 வயசுல நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிரும். அதுக்குள்ள லைஃப்ல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சிடணும். நாங்க ஜாலியா அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் போறோம். நீ எங்க ஆபீஸ்கா? அதை கட்டிட்டு அழுவு. வரட்டுமா? ஆபீஸ்க்கு போலியா? அதை விடு. என்னங்க? ஐயோ, என்னங்க? ஆபீஸ் கட்டடிச்சிட்டேன். இன்னும் 1 வாரத்துக்கு போக மாட்டேன். உங்க கூட ஜாலியா இருக்க போறேன். விளையாடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் ப்ரமோஷன் ப்ரமோஷன் புலம்புறீங்க. ஒழுங்கா ஆபீஸ்க்கு போலனா எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? போங்க. இப்ப போய் ப்ரமோஷன் அதுன்னு பேசிட்டு நான் போக மாட்டேன். இத பாருங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். போங்க, எந்திரிங்க. கேளுடா, சொன்னா கேளுடா. போங்க, முதல்ல ஆபீஸ்க்கு போங்க. போங்க. பட்ட பகல வந்து என்ன ராத்திரிக்கு தான். உனக்காக ஒண்ணு வச்சிருக்கிறேன். என்னங்க? என்ன சொல்லுங்க.
வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்ச நீ அசந்துருவேன். காட்டுங்க. இந்தா இதானா? இதுதான். எங்க ஆ காட்டு. பயப்படாத, ஆ காட்டு. அப்பா, நீ இவ்வளவு பெருசு வாய திறப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு பதிலா ஒரு தர்பூஸ் பழமே வாங்கிட்டு வந்திருப்பேன். அப்படியே இடிச்சா குடுங்காத. கோவிச்சுக்கிட்டாலும் நீ அழகாத்தான் இருக்கிற. என்னமோ தெரியல, இன்னைக்கு நான் பயங்கர மூட்ல இருக்கிறேன். ஏங்க முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்க? போய் கதவை தாப்பா போட்டுட்டு வந்துருங்க. அடேங்கப்பா, என்ன அறிவு கள்ளி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்னப்பா ராமகிருஷ்ணா? இல்ல, நான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு போல இருக்கு, அப்புறம் வந்து பேசிக்கிறேன். வேணாம், மறுபடியும் நீ வரும்போது இதே மாதிரி தொல்லை கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வந்ததுதான் வந்துட்ட, கெடுக்க வேண்டியதெல்லாம் கெடுத்துட்ட, வந்து உட்காந்து விஷயத்தை சொல்லு. என்னப்பா இந்த நேரத்துல? அது வந்து ராஜகோபால, இதை எப்படி கூட சொல்றதுன்னே எனக்கு. நாங்கெல்லாம் வாயால தான் சொல்லுவோம். அடையாப்பா புரியாம பேசிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் ஆபீஸுக்கு போனவன் ஒரு மூடு வந்து திரும்பி வந்தேன். என் பொண்டாட்டி என்ன செஞ்சா தெரியுமோ? பிடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. ஒண்ணு கதை நடக்க மாட்டேங்குது. முன்னால போனா கடிக்கிறா, பின்னால வந்தா இடிக்கிறா. உன்ன மாதிரி எல்லாம் இப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியலையப்பா. எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. ஆரம்பத்துல என் பொஞ்சாதி கூட இப்படித்தான் முரண்டு பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? தட்டுறத்துல தட்டின பொட்டுன்னு பெட்ல விழுந்துட்டான். இப்பெல்லாம் என் பொஞ்சாதியை நான் தொந்தரவு பண்றதே கிடையாது. அவதான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணும் இல்ல. இப்ப பாரு, மணி 10:30, பட்ட பகல். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, நான் வசம் மாட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படி என்னப்பா டெக்னிக் வச்சிருக்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடப்பா. சொல்றேன், காதை கொடு. இத பாரு, இந்த டெக்னிக்க மாத்திரம் நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்க, எண்ணி 6 மாசத்துல நீ படுத்த படுக்கை ஆயிடுவேன். அந்த அளவுக்கு வீக் ஆயிடுவேன். அட வரேன்ப்பா. என்னது, இவன் போற வேகத்தை பார்த்தா 3 நாள்ல படுத்த படுக்கை ஆயிடுவான் போல இருக்கு. லதா, ஏய் லதா, ஏய் வாடிங்க. என்ன டீயா? ஆமாடி, நான் கூப்பிட்டு இருக்கேன். அங்க என்னடி குத்துக்கலாட்டு நின்னுட்டு இருக்க? கடவுளே, இவருக்கு என்னாச்சு? என்னங்க? என்னங்க வா, நான் 2 நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்டி. ஏங்க? லாட்ஜுக்கு போறேன்டி. எதுக்கு? எதுக்கா? தலையில கை வீசுங்க. அருகட்டோல குத்துனா பாரு, மனசு இருப்பானாடி இந்த வீட்டுல, மனசு இருப்பானா இந்த வீட்டுல. லாட்ஜுக்கு போவேன், ரூம போடுவேன், புரோக்கர் வருவான், 5-6 பொண்ணுங்களோட போட்டா காட்டுவான். அதுல லட்டு மாதிரி அழகா, எப்படி லட்டு மாதிரி இருக்கிற உன்னை செலக்ட் பண்ணுவேன். எவ்வளோ ரேட்டும்பேன்? 250. இந்தா புடி 50 சேர்த்து 300 கொடுப்பேன். எப்படி 50 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன். என் பணம், நீ ஒண்ணும் கேட்க முடியாது. பாரு, பர்ஸ் நிறைய பணம் வச்சிருக்கிறேன். கம்ப்ளீட்டா இன்னைக்கு அதை தீர்த்து தான் வர போறேன். அங்க ராத்திரியும் கிடையாது, நமக்கு பகலும் கிடையாது. ஃப்ரீ ஃப்ரீ. பெரிய கிராக்கி பண்ணிக்கிறான். உலகத்திலே இவதான் பொம்பளை மாதிரி. கேட 2 நாளைக்கு தனியா. அப்ப தாண்டி உனக்கு புத்தி வரும். கொஞ்சம் இருங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஆபீஸ்ல உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு உங்க நல்லதுக்காக தானே சொன்னேன். அப்படியே நான் தப்பா சொன்னா கூட நீங்க கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? கொடுங்க, வாங்க. டெக்னிக் வேலை செய்யும் போலதான் இருக்கு.